ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி என்னன்னு தெரியலிங்க, சீக்கிரமாகவே முழிப்பு வந்துருச்சு. ஸோ எந்திரிச்சிட்டோம். சரி, குளித்து ரெடி ஆகிட்டு வந்து சாமி ரூம் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல கிச்சனை பெருக்கி விட்டுறலான்ட்டு பெருக்கி விட்டுட்டு இப்போ பூஜை ஐட்டங்களெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. கிட்டத்தட்ட விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி பண்ணதுங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. சுத்தமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி முதல் வேலையை அதை முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்போ காஃபி போட்டு குடிக்க வேண்டியது தாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தாங்க. நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், அந்த பாட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இல்லைன்னு. ஸோ சுட சுட இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே டேவை தொடங்க வேண்டியது தான். அண்ட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணுங்க. இந்த மந்த் எண்டு இந்தியா வரும். என்னடா இப்போ தான் வந்துட்டு போனீங்க, திரும்பவும் வரீங்களேன்னு யோசிக்கலாம் எல்லோரும். ஆமாங்க, ஒரு விஷயம் இன்னும் முடியாமல் இருக்குது. அது இங்கே வந்து பார்த்துக்கலான்னு தான் வந்தோம். பட் ஆனால் இங்கே எங்களுக்கு அது சரியாக அது ப்ராசஸ் ஆற மாதிரி தெரியலை. அதனால சரி, இந்தியாவில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து 2 வாரம் முன்னாடி தான் பிளான் பண்ணி டிக்கெட்டை போட்டிருக்கோம். 24 25 கிளம்புறோங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கிராசரி ஆகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், எதுவும் பெருசாக வாங்கலை. இருக்கிறத சமைச்சு முடிச்சுருவோன்னு சொல்லிட்டு இருக்கிறத காலி பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி வெங்காயம் தக்காளி மட்டும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அது இல்லாமல் நமக்கு ரெசிபி இருக்காது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் வடிச்சது இருந்துச்சு, அப்புறம் பன்னீர் கறி இருந்துச்சுங்க. ஸோ இந்த ரைஸை வந்து எக் ரைஸாக கன்வெர்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எக் ஃப்ரைட் ரைஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட அந்த பன்னீர் கறியை வச்சுப்போம். வேணும்னா சப்பாத்தி போட்டுப்போங்க. இன்றைக்கி சிம்பிள் தான். இந்த வாரம் முழுக்கவே சிம்பிளாக தாங்க போயிட்டுருக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிள் தான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி துணி துவைக்கிற வேலையும் இருக்குது. துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அப்படியே எடிட் பண்ணி உங்களுக்கு போட வேண்டியது தான். அண்ட் இந்தியாவுக்கு போனதும் பார்த்திங்கன்னா எகெயின் உங்களுக்கு வீடியோஸ் வந்து விட்டு தான் வரும், தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்டு ஹோம் டூரெல்லாம் போடலான்னு இருக்கேன். எங்களோட இந்தியா வீடை வந்து இன்னும் உங்களுக்கு நான் காமிக்காமல் இருக்கேன். என் வீட்டுக்கார்ட்டையும் கேட்டேன், எங்கே போடலாமான்னு. அவர் கிச்சன் டூரெல்லாம் எடுத்து போடு, நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நான் போடுறேங்க. அதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வருங்க. எனக்கு தோணும் போதெல்லாம் நான் அங்கே என்னென்ன பண்ணுறேனோ அதெல்லாம் எடுத்து போடுறேங்க. அப்புறம் எந்த விஷயத்துக்காக போகிறேனோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து பாசிட்டிவாக எண்ட் ஆன பிறகு சொல்லலான்னு இருக்கேன். நான் 23லேயே அந்த விஷயம் ஆரம்பித்தோம். 2023ல் அது பாசிட்டிவாக போய் லேண்ட் ஆகலை. அப்புறம் எகெயின் நாங்கள் அப்படியே பிரேக் விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 24 25 கிட்டே வந்துருச்சு. ஸோ இன்னும் 4 கிழமையெல்லாம் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே தள்ளக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி எப்படியாவது திஸ் ஆர் தட் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இப்போது கிளம்பி வரோம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணி வரோம். நல்லபடியாக முடிஞ்சு வரணும்னு எல்லோரும் வேண்டி